சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நீதி சாஸ்திரத்துல இருந்து ஒரு அழகான நீதி ஸ்லோகம் தான் பார்க்க போறோம். அகங்காரம் ந கர்த்தவ்யம், கர்த்தவ்யம் தைன்யமுத்தமம். அகங்காராத் பவேத் துக்கம், தைன்யாத் சர்வம் சுகம் பவேத். இந்த ஸ்லோகம் எதை பத்தி பேசுறதுன்னா, ரெண்டு விஷயத்தை பத்தி கிளீனா பேசுறது. ஒண்ணு அகங்காரம், இன்னொன்னு தைன்யம். அகங்காரம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சொல்லும் போதே தெரியறது. தைன்யம் அப்படின்றது ஹியூமானிட்டி. இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி பேசுறா. என்ன சொல்றா அப்படின்னா, அகங்காரம் ந கர்த்தவ்யம், அகங்காரம்ன்றத செய்யக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றா. கர்த்தவ்யம் தைன்யம் உத்தமம், ஹியூமானிட்டின்றது ரொம்ப உத்தமமான விஷயம், எல்லாருக்கும் இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்றா. அகங்காரம் ந கர்த்தவ்யம், அகங்காரம் இருக்கக்கூடாது. கர்த்தவ்யம் தைன்யம் உத்தமம், ஹியூமானிட்டின்றது கண்டிப்பாக செய்ய வேண்டியது, கண்டிப்பாக இருக்க வேண்டியது அப்படின்றா. அகங்காராத் பவேத் துக்கம், அகங்காரத்தினால என்ன கிடைக்கும் அப்படின்னா துக்கமானது கிடைக்கும், நம்மளுக்கு நஷ்டமானது கிடைக்கும். தைன்யாத் சர்வம் சுகம் பவேத், அதே ஹியூமானிட்டினால என்ன கிடைக்கும் அப்படின்னா எப்பயுமே சர்வம் சுகம் பவேத், சுகம் கிடைக்கும் அப்படின்றா, நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. இத சொல்றச்சேவே ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு அழகான காடு, நதி எல்லாம் ஓடிட்டு இருக்கு காட்டுல. அந்த நதி பக்கத்துல ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்கு கீழே ஒரு சின்ன பொந்து, அதுல ஒரு எலி ரொம்ப நாளா அங்கேயே வசிச்சுட்டு இருக்கு. அதுக்கு தேவையான உணவு எல்லாமே அந்த இடத்த சுத்தி அதை அமைச்சிருந்து ரொம்ப நாளா அந்த மரத்துக்கு கீழே அந்த நதி பக்கத்துல அது சந்தோஷமா வாழ்ந்துட்டு வருது. ஒரு நாள் திடீர்னு ஒரு முயல் அங்க வருது. அந்த முயல் வந்து அங்க இங்கேயும் இப்படி தாவி குதிச்சுண்டு விளையாடிண்டு அப்படியே அது மாட்டம் இருக்கு. இந்த எலி வந்து அந்த முயலை பாக்குறது, இந்த முயல் விளையாடுறதெல்லாம் பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எலிக்கு. ரொம்ப சந்தோஷமா அவன் விளையாடிட்டு இருக்கான், நம்மளும் அந்த முயலோட போய் விளையாடணும் அப்படின்ற ஆசை அந்த எலிக்குள்ள வருது. இந்த முயலுக்கு நான் தான் ரொம்ப அழகானவன், நான் தான் ரொம்ப திறமசாலி அப்படின்னு தன்னைத்தானே எப்பயுமே பெருமையா நினைச்சுக்க கூடிய ஒரு குணம் உண்டு. அது ரொம்ப ஜாஸ்தியா உண்டு. எப்பயுமே நம்ம வந்து பாசிட்டிவிட்டியா இருக்கணும்ன்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அந்த முயலுக்கு. ஒரு அகங்காரம், ஒரு அகம்பாவம் அந்த முயல்கிட்ட இருக்கு. இந்த எலி என்ன பண்றதுன்னா அந்த முயல்கிட்ட வந்து கேட்கறது, இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாமா, நீ விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தேன், எனக்கும் ஆசையா இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாமா அப்படின்னு இந்த எலி வந்து முயல்கிட்ட கேட்கறது. இந்த முயல் இப்படி மேலே கீழே பார்த்துட்டு பதில் சொல்லாம அப்படியே அண்ணன்ட நவுந்து போறது. திருப்பி எலி சரி திருப்பி போய் கேட்கலான்னு திருப்பி போய் கேட்கறது. நான் இங்கதான் ரொம்ப காலமா வசிக்கிறேன், இது வரைக்கும் நான் உன்னை இங்க இந்த இடத்துல பார்த்ததே இல்லை, எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி இருக்கு உன்னை பார்த்த உடனே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாமா அப்படின்னு எலி கேட்கறது. உடனே இந்த முயல் என்ன பண்ணுச்சுன்னா அப்படி மேலே கீழே பார்த்துட்டு, துபார் நீ கருப்பா இருக்க, நான் வெள்ளையா இருக்கேன், அதனால நான் உன்னோட சேர்ந்து விளையாட மாட்டேன், விளையாடினா நானும் உன்ன மாதிரி கருத்து போயிடுவேன் அப்படின்னு அந்த எலியை வந்து பரிகாசம் பண்றது. பரிகாசம் பண்ணிட்டு அந்த எலியை விட்டு கொஞ்சம் நகர்ந்து அந்த பக்கம் போறது. எலி சரி இது சரியில்லை, நம்ம திரும்பியும் போய் வற்புறுத்த கூடாது அப்படின்ற ஒரு யோசனையோட இந்த பக்கம் வந்துடுறது. வந்து அது தனியா விளையாடின்னு இருக்கு, முயல் தனியா விளையாடின்னு இருக்கு. இப்படியே ஒரு பகுகாலம் போறது. ஒரு நாள் அந்த நதி தீரத்துக்கு பக்கத்துல ஒரு சிங்கமானது வருது. வந்து ஜலம் குடிக்கிறதுக்காக அப்படியே ஜலம் குடிச்சுட்டே இருக்கு. அந்த சமயம் மரத்துக்கு இந்த பக்கம் இந்த முயலும் எலியும் அங்க நிக்கிறது. சிங்கம் என்ன சவுண்ட் கேட்கறதுன்னு அப்படி திரும்பி பாக்குறது, ரெண்டுத்தையுமே பாக்குறது. முயலும் கண்ணுக்கு தெரியுது, எலியும் கண்ணுக்கு தெரியுது. ஆனா முயல் பார்க்க அட்ராக்டிவா இருக்கு, வெள்ளையா பெருசா இருக்கவும் சரி முயல் அடிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு முயல் பக்கத்துல வருது. தெரியறது, முயலுக்கும் தெரியறது நம்மள வந்து சிங்கம் அட்டாக் பண்ண வருது அப்படின்னு முயலுக்கும் தெரியறது, எலிக்கும் தெரியறது. எலி உடனே அந்த பொந்து, அதோட குட்டி பொந்து இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறது. முயலையும் கூப்பிடுறது, நீங்க வா ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு. உடனே முயல் என்ன சொல்றதுன்னா, நான்லாம் உன்னோட வரமாட்டேன், சிங்கம் தானே, நான் பாத்துக்கிறேன், என்னால சிங்கத்தை விட வேகமா ஓட முடியும், நான் வந்து தப்பிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி முயல் சொல்றது. எலிக்கு ஒரே பயம். எலி வந்து சரி இவனுக்காக வெயிட் பண்ணா நம்ம உயிரும் போயிடும் அப்படின்னு எலி வந்து பொந்துக்குள்ள போயிடுறது. சிங்கம் என்ன பண்றதுன்னா ஓடி போய் முயலை ஒரே தாவு பிடிச்சு கடிச்சு சாப்பிட்டுருது. முயல் இறந்து போயிடுறது. இதுல நஷ்டம் யாருக்குன்னு பாருங்களேன். அகங்காரத்தோட இருந்ததுனால முயல் தன்னுடைய உயிரையே விடுற சூழ்நிலை ஏற்பட்டுருது.
அந்த கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நம்ம எதிரியா இருந்தாலும் அந்த இடத்துல அவளுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஹியூமனிட்டியோட அந்த எலி ஹெல்ப் பண்றது. இந்த 2 விஷயத்த இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நம்மளுக்கு அவ தெரிஞ்சவாளா இருந்தாலும் சரி, எதிரியா இருந்தாலும் சரி, ஒரு கஷ்டமான சூழ்நிலைய 2 பேர் சேர்ந்து சந்திக்கும் போது அவளுக்கும் கை கொடுக்கறது தான் ஹியூமனிட்டி. அப்படி அந்த ஹியூமனிட்டியோட இருந்தா எப்பயுமே நமக்கு வாழ்க்கையில நல்லதே நடக்கும். அதை விட்டுட்டு அகங்காரத்தோட இருந்தோம்னா முயல் மாதிரி நம்ம நஷ்டத்தை சந்திக்க வேண்டியதுதான். தன்னோட உயிரை விட்ட மாதிரி நம்ம வாழ்க்கையில நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால எல்லாரும் ஹியூமனிட்டியோட இருக்கணும்ன்றத சொல்லிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். நமஸ்காரம். நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ.